அரசவையில் பணங்கிறதுங்க மாசம் மாசம் வருங்க. மாசம் மாசம் வரி உலக வங்கி, சர்வதேச நிதியம், ஐநா வரி 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 இது மூலமா வந்துட்டு தானே இருக்குது. மாசம் மாசம் வரக்கூடிய வரவுல இருந்து செலவழிப்பாங்களே தவிர இருப்பா வச்சுக்கிட்டுலாம் செலவழிக்க மாட்டாங்க. அப்போ கஜானா காலின்னு சொன்ன ஒரு ஆள் ஏன் 1000 ரூபா கொடுத்த? கஜானா தான் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, 1000 ரூபா எப்படி கொடுக்க முடியும்? 200 யூனிட் எப்படி நீங்கள் தள்ளுபடி பண்ண முடியும்? அப்போ கஜானா காலி ஆகலை. அப்போ இந்த மாதிரி அவர் எல்லாமே பொய்யான அறிவிப்பு பேசுகிறலாம், பொய்யா பேசுகிறாங்க. அதனால் அவருடைய அறிவிப்புகளில் அது வேற என்ன அறிவிப்பு செஞ்சுருக்காரு? அவர் செஞ்ச அறிவிப்புல சிங்கப்பெண்கள் இனிமே பெண்களுக்கு பாதுகாப்பாக அகவிலைப்படி அரசு ஊழியர் அது அரசு ஊழியருக்கு 2% செஞ்சிருக்காரு. 58% 60% அகவிலைப்படி செஞ்சிருக்காரு. அரசு ஊழியர் சின்ன நம்பர்ல இருப்பாங்க. அரசு ஊழியர்கள் எல்லாரும் அரசு ஊழியராக இருக்கிறோம். அந்த சின்ன நம்பர்ல ஒரு சதவீதம் பெரிய பாதிக்காது. ஒரு புதுசாக இருக்குமே அது போட்டிருக்காரு. அது மத்திய அரசாங்கத்தில் 60 தான் இருக்குது. அதுக்கு ஏற்றவாறு மாற்றி வச்சுருக்காங்க. மத்திய அரசாங்கத்தில் 60% கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி கொடுத்துருக்கான்னு வருது. அது சின்ன ஒரு நம்பர் வரக்கூடிய சின்ன எண்ணிக்கையில் உள்ள மக்கள் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். இதை தவிர ஒன்றுமே அவர் செய்ய கிடையாது. அவர் எதை செய்வோன்னு சொன்னால் அதை விட முக்கியமான என்னன்னு கேட்டால், ஒரு அரசாங்கம்னு சொன்னால் அமைச்சரவையை உடனே அமைக்கணுங்க. இவருக்கு அமைச்சரவை அமைக்க முடியுதா? எத்தனை நாள் ஆச்சு? யாருக்கு என்ன இலாக்கான்னு தெரியல. வரணும் வேண்டியது இருக்குல்ல. அந்த பாட்டுக்கு அமைச்சரவை அறிவிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வர்றவங்களுக்கு யார் கொடுப்பா? அதுக்கு தான் வர்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்கல்ல. அதிலே பாருங்க அவருடைய தார்மீக நெறி நீங்கள் சொல்றீங்கள பாராட்டத்தக்க இருக்குன்னு. இவரை மக்கள் ஆட்சியை ஆள்வதற்கு வாக்கு அளிக்கலை. ஆட்சிக்கு இருக்கிறதுனா 120 பேர் கொடுத்துருப்பாங்க. மக்கள் 120 இடத்துல ஜெயிக்க வச்சுருந்தாங்கன்னா இவர் ஆள்வதை மக்கள் விரும்பினாங்கன்னு அர்த்தம். ஒரு 105 தான் 106 தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இவர் ஆள்வதற்கு மக்கள் தேர்ந்தெடுக்கலை. அப்போ இவர் என்ன செய்யணும்? நமக்கு போதுமான ஓட்டு இல்லை. தார்மீக இப்போ மற்ற அரசியல்வாதிகள் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, நான் வித்தியாசமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட படம் காட்டினார்ல. அப்படி இருப்பாரையானால் எனக்கு மக்கள் மெஜாரிட்டி தராதனால நான் ஆட்சி பதவி ஏற்கலை, மற்றவங்க என்ன ஏற்றுட்டு போகிறாங்க, இல்லைன்னா மறு தேர்தல் வைங்க, நான் மறுபடியும் வந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரையானால் தான் வித்தியாசமான ஆள்னு சொல்லலாம். இவர் எல்லா அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்களோ அதை தான் செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? யாரை தீய சக்தின்றாரோ அந்த தீய சக்தி வாக்குல ஜெயிச்சவங்களை எனக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்கிறாரு. திமுக காரன் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பான்ல, எல்லாம் ஓட்டு போட்டு. அப்ப அந்த ஓட்டு போட்ட அம்மூட்டு பேரும் விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லி தானே வரக்கூடாதுன்னு தானே போட்டாங்க. அந்த ஓட்டை வாங்கி தானே சிபிஎம், எவ்வளவு அயோக்கியத்தனம் இது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை எல்லாம் இந்த விஜய் அலையிலையும் நான் விஜய்க்கு போட மாட்டேன், ஸ்டாலின் வரணும்னு சொல்லி தானே விசிகா போட்டாங்கல்ல. அவங்களுடைய ஆதரவு வாங்குறதுங்கிறது தார்மீக அடிப்படையில் இவர் நல்ல ஒரு அரசியல்வாதியா மாற்றங்களே சொல்லியிருக்கானு. அந்த மாதிரி இருக்க நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதை அவர் செய்யலை.